ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து வயலுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, அம்மா எடுத்திருந்தாங்க. காலையிலே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் 9 மணி போல் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கடைசியாக அம்மா அந்த மருந்தடிக்கிற வேலைக்காக 6 மணிக்கு போனாங்க. 6 மணிக்கு மேலே தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே இந்த வீடியோ என்ட்ரன்ஸ்லாம் பேசல, அம்மாவே வீடியோ எடுத்துட்டாங்க. அதனால் அம்மா சூப்பராக வீடியோ எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் நான் வீடியோ வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அம்மா இதில் நிறைய மீன் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கனால நான் இந்த வீடியோட கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற வீடியோவும் இருக்குது. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். வேறு என்னென்ன வேலை? இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்க? இறக்க போகிறேன். இறக்க போறியா? சரி சரிண்ணா. இங்கேயே சமையலாண்ணே? உங்கள் எல்லாத்துக்காகவும் இன்றைக்கி என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு கருவாட்டு குழம்பு அண்ணனை கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர் அப்படியாம்மா நான் சொன்னேன் மறந்துட்டேம்மா எனக்கு தெரியல, வா இன்னைக்கு வயலில் மீனை பிடிப்போம், மீனை பிடிச்சி நம்ம எல்லாத்துக்காகவும் மீன் குழம்பு வைக்கிறோம், எல்லாத்தையும் வர சொல்லுமா பிள்ளைங்களெல்லாம் அப்படின்னாரு. சாதனா ரஞ்சித்து பிரியங்கா உங்களை மற்றவங்களாம் வர சொல்லு, நம்ம இங்கேயே மீன் குழம்பு மீன் பிடிச்சி மீன் குழம்பு வச்சு. அதனால் இன்றைக்கி கூட்டான் சோறு மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். அங்கே இப்படி தான் இறக்கணும். இப்படி அள்ளி ஊற்றி இறக்கணும். இப்படி இறக்க 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 தண்ணியோட லெவல் குறையும் போது மீன் எங்கேயும் போக முடியாதா, அதனால் மீன் மாட்டிக்கும். அவ்வளோதான். தண்ணி இறக்க இறக்க அப்படியே தண்ணி ஒடியாருது பாருங்க. அங்கிட்டலாம் தண்ணியே இல்லை. இந்த சைடில் மட்டும்தான் அந்த அணை போட்டிருக்காருல்ல, அந்த இடத்துல பாருங்கள் அணை இருக்கும். அந்த அணையோடு இருக்கிற தண்ணி மட்டும் அப்படியே ஒடியாருது பாருங்க. தண்ணி ஓட இந்த தண்ணியோடது எல்லாமே அணைஞ்சிரும். தண்ணி குறையவும் மீன் அடிச்சுக்கும். அப்படியே மெதுவாளி ஊற்றுனேன். ஏன்னா இது குழியாக இருக்குது, ஊற்றுறது மேடாக இருக்குது, அதனால் கஷ்டம். எவ்வளோ தூரத்தில் மீன் வருதுன்னு பார்ப்போம். இப்போன்னு இல்லை, அப்போ எப்படிதே சரி நான் ஒரு வீடியோ எடுக்கணுண்ணே அப்படின்னாலும் கருது போட்டிருந்தாலும் அந்த அண்ணியும் சரி இவங்களும் சரி என்ன வேலை பார்த்தாலும் வாமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா வீடியோ எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா என்னால் ஒரு சூழ்நிலைக்காக நான் காலையில் மருந்து உளுந்து கடிச்சிட்டு வெளியில் போயிட்டேன். அப்போ நான் நேற்று இறக்கிறேன் வாமானார். ஆனால் நான் வரல, சூழ்நிலை வர முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்காக அவர் மீன் இறக்காமையே நைட்டு சொல்கிறாருமோ நான் உனக்காக மீன் வரப்பேன்னு எதிர்பார்த்தேன், உன்கிட்ட சொன்ன இல்லாமல் ஏமா வரலன்னாரு. இல்லைண்ணா இது மாதிரி நான் வெளியில் போயிட்டேன், அங்கே நேரம் ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு சொன்னேன். இப்போ அதனால் அவர் என்னன்னா இன்றைக்கி வாமா இறக்கலாம், உனக்காக நான் இறக்கவே இல்லைன்னாரு. அவருக்கும் ஒரு நன்றி. இப்போ இறக்கிறாங்க. பார்ப்போம் எந்த இடத்துல எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பார்ப்போம். தண்ணியோட லெவல் பாருங்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. உள்ள தண்ணி இருந்துச்சு, இது தண்ணியோட லெவல் குறைஞ்சிருச்சு. இந்த வாய்க்கா மாதிரி போகுது பாரு இந்த இடத்துல. தண்ணி எல்லாமே அங்கேருந்து குறைஞ்சிருச்சு. அழகாகவே பார்ப்போம். மீன் இதுக்குள்ளே என்ன மீன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அந்த மீனை பார்த்தா நண்டு வருது பாரு. நண்டு பிடிண்ணா, நண்டு இருந்துச்சுன்னா அதையும் பிடிச்சி மிளகாத்தூள் போட்டு வறுத்துடும். ஒரு அண்ணன் ஒரு நண்டை பிடிச்சி போட்டார். இன்றைக்கி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இன்றைக்கி நண்டை வறுக்க போகிறோம். இறக்க வேணே அதில் தானே ஒடியாந்துச்சு ஒரு மீன், குறவா ஓடிச்சு. குறவா மாட்டிச்சு, ஒரு குறவா மாட்டிச்சு, 2 குறவா மாட்டிச்சு. மீன் குறவா நண்டு
ஒரு ஜிலேபி கண்டை வந்து தெரிச்சு அங்கே வேர்ச்சி இப்போ அண்ணன் வந்து பிடிக்காம இங்கே இருக்கு அந்த அணவில் இருக்கானே அந்த கீழே அணையில் இருக்குது அணையில் இருக்குது காட்டினேன் அப்படியே காட்டினேன் சூப்பர் ஜிலேபி பண்ணி பிடிச்சிட்டா இருப்பாங்க அண்ணன் ஓகேண்ணே இருக்கா என்ன இதுக்குள்ளே இருக்காண்ணா தண்ணியில் இப்போ வந்து வாக்கியா வந்ததுனால வந்திருக்க குச்சி வச்சு வலையை கட்டி வச்சுட்டா இவர் தான் எங்கள் ஓனர் அண்ணன் அவரும் வந்துட்டார் அவர் வந்துட்டு மீன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டுட்டு பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு எவ்வளோ தண்ணி கிடைக்க முடியும் ஆமாண்ணா நெட்டுக்கு தண்ணி பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாய்க்காவை ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு அணை போட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அணை போட்டார் இந்த அணையும் போட்டுட்டு இப்போ 3வது பாருங்க இங்கே ஒரு அணை போடுறாரு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஃபுல்லாக இறைக்க முடியாதுன்னு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாற்றி அதில் 1-2 மீன் தங்குறதை எடுத்துக்கிட்டு அப்படியே மாற்றி வச்சு எடுத்து வச்சுக்கிறாரு தெரிக்கி அங்கிட்டு வேற போதுண்ணே வேணாலும் விட்டுருண்ணா என்ன நல்லா காட்டுங்க இங்கே பாருங்க ஜிலேபி மீன் ஐயா இவ்வளோ பெருசு பாருங்க இல்லை தண்ணியில் வந்தது அண்ணன் வந்து உழைப்பாளி எந்த வேலையும் அவர் கஷ்டம்னு நினைக்க மாட்டார் எல்லா வேலையும் சூப்பராக செஞ்சிருவார் அந்த அணையா அட இல்லைண்ணே அந்த தண்ணி எப்படி நான் அள்ளி ஊற்றும் போது இந்த குளம் ரொம்ப இருமில்லண்ணே சரி சரி அதில் ஒரு அணையை போட்டுக்கோங்க போய் காட்டினேன் இதை ஒரு ட்ரிப்பு கட்டினேன் பாருங்கள் மீனை பாருங்கள் ஆ சூப்பர்ண்ணே போடுண்ணே தண்ணியில் போட்டு வைக்கிறாரு ஆமாண்ணே இங்கே இருங்க விராக்குட்டி வந்து தண்ணி இறைக்கவும் அது விசாம எங்கே வந்து ஏறி படுத்து கிடக்கு பாருங்க தண்ணிக்குள்ளே கடந்த விரால் இங்கே வந்து எப்படி இருக்கு பாரு தண்ணிக்குள்ள இந்த விராக்குட்டியை தான் அவர் வந்து பார்த்துட்டு இந்த விராலை பிடிக்கணும்னு நினச்சாரு இவ பாருங்க அங்கே வந்து தண்ணி இவ்வளோ தூரம் இருக்கா அந்த தண்ணியில் அப்படியே ஏறி வந்து இங்கே வந்து படுத்து கிடக்கு பாருங்களேன் செமையாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க நான் பிடிச்சி பார்க்குறேன் வலிக்கிட்டு இங்கிட்ட வந்துருச்சு சூப்பராக பிடிச்சிருக்கு அங்கே ஒரு விராக்குட்டி வந்து அடிச்சுக்கிட்டு அடிக்குதுன்னா இது வந்து எப்படி இது மீனை வந்து இந்த விராக்குட்டி தண்ணிக்குள்ளே இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சுக்கும் அந்த அடிச்சுக்கிற சவுண்டில் இது வந்து விராக்குட்டி தான் இருக்குது உள்ள அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஜிலேபி தான் இங்கே பாருங்க ஜிலேபி எப்படி தொலைக்குது பாருங்க ஆனால் பட்டையா ராமம்பட்டு தான் இருக்குண்ணே அடிச்சு கிடக்கு பாருங்க டின்னுக்குள்ள இங்கே எப்படி நிற்கிது பாருங்க ஜிலேபி அண்ணன் வந்து உங்களை ரொம்ப லைக் பண்ணுறாரு நேற்றே வந்து என்கிட்ட நைட்டு வந்து வாமா எல்லாத்துக்கும் மீன் பிடிச்சி காட்டலாம் மீன் எப்படி இருக்குங்கிறத காட்டலான்னு ரொம்ப ஆர்வமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க உயிரோட எப்படி பிடிக்கிறாரு பாருங்க அடுத்த கண்டா இதில் வந்து நான் சாதனா பிரியங்கா ரஞ்சித்து குட்டி பையனா
இல்லை அதுக்குள்ளே தான் நிற்குது. மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஹாப்பியாக நினைப்பாங்க. அவங்களுக்கும் இது மாதிரி ஆசை இருக்கும். ஆனால் வந்து நான் 9 மணி போல் தான் வர சொன்னேன் எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு வாய்க்கால். அதனால் இப்போ அண்ணன் வந்து பிடிக்கணுன்ட்டார். இல்லைன்னா தண்ணியோட தண்ணி பெய்யும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இதில் 2 வெராக்குட்டி கிடக்குதுன்னாரு. நாங்கள் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் அடுத்தவள வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறக்கி இங்கே வந்து படுத்துருச்சு பாருங்க இன்னொரு வெராக்குட்டியும். இது நல்லா பெருசு அதை விட. சூப்பர். அப்படின்னா அழுங்காமல் பிடிக்கணும்னு பார்த்தா இப்போ பார்த்துக்கோங்க 2 வெராக்குட்டி பிடிச்சாச்சு. இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? இப்போலாம் வந்து விராலோட விலை வந்து 800 700 சொல்கிறாங்க. அது எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே இருக்குமாண்ணே ரெண்டும்? 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். தரையில் விழுந்ததை பிடிக்க முடியல. இல்லைன்னா இதை கொண்டு போய் வச்சுட்டு வரையாண்ணே, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். இங்கே இருக்கட்டுமா? கொட்டாய் கொண்டு போகலாம். கொட்டாய். இப்போ வந்து பாருங்கள் மீன் எல்லாம் டின்னுக்குள்ளே மீன் இருக்குது. மீன் பிடிச்சாச்சு. ஜிலேபி மீன் தான் நிறையா இருக்குது. நண்டு இருக்குது. இது வெராக்குட்டி. ஒரு வயலில் வாய்க்கால் வந்து இதெல்லாம் பிடிச்சி எடுப்பேன். காலையிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை இதுதான். ஆனால் மீன் பிடிக்கிறதும் சுலபமான வேலை கிடையாது. அதை அண்ணன் வந்து நேக்கா அணை கட்டிக்கிட்டு இதுக்குள்ளே மீன் கிடக்குன்னு சொல்லி பார்த்து ஒதுங்கி இதை வந்து பிடிச்சாரு. இல்லைன்னா இது பிடிக்கும்போதே தாண்டி போயிடும். அண்ணன் வந்து மீனை பிடிச்சிட்டாரு. இதை முடித்து அதை உடனே தாண்டி தரையிலையும் உழுகுது. அதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் போய் அங்கே போய் கொட்டாயில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மருந்தடிக்கிற வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறதுக்காக போகிறாரு அவர். மீன் இப்போ வந்து நாங்கள் மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மருந்தடிக்கிற வேலைக்கு வந்துட்டோம். இதான் மருந்து. இது வந்து மருந்து கலந்து 1 குடம் தண்ணி 1.5 குடம் தண்ணி ஊற்றி அதை வந்து தூக்கி ஊற்றிட்டு இதை வந்து அடிச்சுட்டு இப்படி வந்து மருந்து அடிச்சிட்ருக்காரு. இது வந்து செடி இதான் வந்து உளுந்து செடி. இந்த உளுந்து செடியில் வந்து கோரை வழுக்கக்கீரை இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் வர்றதுனால செடி வந்து உளுந்து செடி வந்து முன்னுக்கு தூக்கி வராது. அதனால் அதுக்கு வந்து இது மருந்து அடிக்கிறாங்க. செடியெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இப்படி தான் உளுந்து தெளித்து விட்டு இப்படி வருது பாருங்கள். நாங்கள் வந்து விதை போட்டப்போ ஒரு முளை அப்படி விட்டு ஒரு இது தண்டு மட்டும் வரும்போது உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சிருந்தோம். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் உளுந்து செடி. நாங்கள் வந்து மருந்து அடிச்சுட்டு வந்துட்டோம். மருந்து அடிச்சுட்டு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வாங்க பாப்பாலாம் வரக்குள்ளே நம்ம வந்து மீன் அலசிடலாமா அப்படின்னாரு. இப்போ வந்து மீன் அலசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கிட்டு ஒரு மீன் எடுத்து அலசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் வந்து டக்கு டக்குன்னு 4-5 மீன் எடுத்து அலசிட்டாரு. இன்னும் இங்கே மீன் அலச வேண்டியது இருக்குது. பாருங்க அண்ணன் வந்து அப்படியே மீனை வந்து காட்டுனாத மீனை வந்து பாருங்கள் பிடுங்குவார். இப்படி முள்ளை வந்து இந்த முள்ளை வந்து இப்படி பிடுங்கிட்டோம்னா இதில் வந்து மறுபடியும் முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து அறுத்தோம்னா அதில் குட்டியோன்னு முள் இருந்துக்கிட்டு நம்மளால் சாப்பிட்றப்ப அந்த முள் வரும். ஆனால் பாருங்கள் அண்ணன் அழகாக எப்படி எடுத்துட்டார் பாருங்கள். அந்த மாதிரி தான் அண்ணன் வந்து மீன் அலசலையும் எக்ஸ்போர்ட் சூப்பராக செய்வார். அதை வந்து நாங்கள் அலசிக்கிட்டு இருக்கோம் மீன்.
ஏதோ குடிக்கிறா நாங்கள் வந்து மீன் வந்து அலசிட்டோம். அண்ணன் வந்து மீனெல்லாம் அலசி கொடுத்துட்டாரு. பாருங்கள், இங்கேயே வாய்க்கால பிடிச்ச மீனை இங்கேயே இருந்து அலசிட்டு இங்கேயே நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம்.